மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, சமீபத்தில் அதற்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? திருமணமான தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்கும் தமிழ்நாடு அரசின் திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு முகாம் தொடங்கப்பட்ட இடம் தர்மபுரி. இந்த தர்மபுரியில் தான் 1989ஆம் ஆண்டு சுய உதவி குழுவினை அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. அந்த தர்மபுரியில் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு முகாமினை தற்போதைய தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரியா? அதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15, 2023. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் அறிஞர் அண்ணாவின் பிறந்த ஊரான காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் பச்சபாஸ் ஆடவர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்த திட்டத்தினை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தில் சேர்வதற்கு குறைந்தபட்சம் 21 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஒரு வருஷத்தில் ஒரு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்சார யூனிட்டோட அளவு 3600க்கு குறைவாக இருக்க வேண்டும். அரசு பணிகளில் யாரும் அங்கே வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் போட்டு தான் இந்த திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்த திட்டத்தில் சமீபத்தில் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகேவா, வர்ற பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதங்களுக்கும் சேர்த்து ப்ளஸ் 3 மாதங்களுக்கும் சேர்த்து மாதம் 1000 வரல, அது ஒரு 3000 ரூபாய் ப்ளஸ் ஒரு 2000. சரியா? அதாவது இந்த கோடைகால ஒரு சிறப்பு சலுகையாக கூடுதலாக ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக தகுதியுள்ள பெண்களுக்கு ரூபாய் 5000 அவங்க அக்கௌண்ட்ல வரவு வச்சிருக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாடு அரசு. சரிங்களா? அதே மாதிரி இந்த தொகையானது வழக்கமாக செப்டம்பர் 15ஆம் தேதி, சரி, அந்த செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள இந்த 1000 ரூபாய் நிதியுதவியானது மகளிரோட அந்த வங்கி கணக்கில் நேரடியாக தமிழ்நாடு அரசால் செலுத்தப்படும். சரிங்களா? இந்த திட்டத்தின் பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சரிங்களா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான பதில்களை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க.